இன்றைக்கி நான் நெல்லிக்காய் பிக்கிள் பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, நெல்லிக்காவை கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு அவிச்சு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். அந்த அவிச்ச தண்ணியும் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. பச்சை மிளகாயை பொடுசாக நறுக்கியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி அதையும் ரொம்ப பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். கறிவேப்பிலையும் கட் பண்ணியிருக்கேன். கடாயில் ஒரு அரை கிளாஸு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்கும். அதில் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தூள், ஒரு டீஸ்பூன் காயத்தூள், அதில் இந்த இஞ்சி நறுக்கி வச்சுருக்கிறதையும் இந்த பச்சை மிளகா கட் பண்ணி இருக்குது, கறிவேப்பிலை எல்லாத்தையும் அதில் கொட்டணும். ஃப்ளைமை லோவில் ஆக்கணும். அப்புறமா இந்த நெல்லிக்காய் அவிச்சு வச்சுருக்கதை அதில் கொட்டணும். போட்டு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு, 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். இதில் ஒரு பீஸ் வெல்லம் அதையும் போட்டு இந்த நெல்லிக்காய் தண்ணி அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு அரை டம்ளர் அந்த தண்ணியும் ஊற்றி சில்லி ஃப்ளாக்ஸு அது 2 டீஸ்பூன், நல்ல கிளறி கொடுத்து சால்ட் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். காரம் குறைவாக இருந்தால் கொஞ்சம் சில்லி பவுடரும் போடலாம். நெல்லிக்காய் பிக்கிள் சரியாயிடுச்சு. சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும்.